லைகா புரொடக்ஷன்ஸ், பசங்க புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்து ஜெயராம், ஊர்வசி நடிக்கும் பரிமளா அண்ட் கோ ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். இந்தியா கூட்டணி கூட்டம் அதான் இன்னைக்கு பேசு பொருள். இன்னைக்கு யார் யார் அதில் கலந்துக்கல அப்படிங்கிறது. கடந்த முறை இந்தியா கூட்டணி கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்துக்கும் இந்த கூட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? திமுக அதில் கலந்துக்கல அப்படின்னு வெளிப்படையாக அறிவிச்சிருச்சு. எப்படி பார்க்குறீங்க? உங்க கேள்வியில இந்தியாவினுடைய அரசியல் நிலைமையை கூர்ந்து கவனிக்கக்கூடிய நம்முடைய நக்கீரன் வாசகர்களுக்கு ஒரு டீடைல்டு அனாலிசிஸ், இப்போதைய அரசியல் நிலைமை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வகையில் இந்த கேள்வி அமைஞ்சிருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா இந்த 5 மாநில தேர்தலுக்கு முன்பு இருந்த இந்தியா கூட்டணிக்கு பலத்தை கூடுதலாக்கக்கூடிய ஆட்கள் எங்கு இருந்தார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென் பகுதியில காங்கிரஸ் கர்நாடகால ஆட்சியில இருந்தாலும் கூட இந்தியா கூட்டணியினுடைய தலைமை பதவியில இருந்து வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் கர்நாடகால இல்லை. ஆப்போசிட் குரூப் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு என்டிஏவுடைய பார்ட்னரா இருந்ததுனால அவருக்கு கவுண்டர் கொடுக்குற ஆளாதான் உங்களுக்கு தெலுங்கானாவுடைய காங்கிரஸ் தலைவர் இருந்தார். அப்ப நீங்க போன இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்துல மிகப்பெரிய பலத்தை தேசிய கட்சியான இந்திய காங்கிரசுக்கு கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் தான். நீங்க தேசிய அரசியல்ல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதில் தமிழ்நாட்டினுடைய முதல்வர்களின் பங்கு ஒரு டீட்டெயில்டா பெரிய அளவுக்கு பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். இருந்தாலும் வாசகர்கள் அந்த வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு மாற்று இந்தியாவை உருவாக்க வேண்டும், அதில் பொதுவான மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட வேண்டும் என்ற அடிப்படையில NT ராமாராவ் போன்றவர்களை, தேவகவுடா போன்றவர்களை உருவாக்கி அழகு பார்த்த மாநிலம் தமிழ் மாநிலம். அதுல பார்த்தோம் சொன்னா நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அப்போ ஒரு தேசிய அரசியல்ல தமிழகம் இந்த 5 மாநில தேர்தலுக்கு முன்பு இருந்த நிலையை இப்போ இந்த 5 மாநில தேர்தலுக்கு பின்பு நாம பார்த்தோம்னு சொன்னா, இந்தியா கூட்டணிக்கு தேசிய காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கேவாக இருந்தாலும் சரி, தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி, அல்லது சோனியா காந்தி அப்பப்போ பார்த்துட்டு பல நேரங்கள்ல பார்வையாளராக இருந்தாலும் சரி, இப்ப தேசிய காங்கிரஸ் எல்லா கட்சிகளையும் இணைக்கக்கூடிய அந்த பொறுப்பிலிருந்து ஒரு மிகப்பெரிய இடைவெளியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ அந்தமான் நிக்கோபார் ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்டுக்கு இங்கிருந்து போய் அந்த கடல்ல நீச்சல் அடிச்சு அந்த மக்களோட உரையாடி வரார் யாரு? எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி. பெரிய அளவுக்கு CBSE எக்ஸாம்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் சம்பந்தமா மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு ராகுல் காந்தி. சரி, இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவது யாரு? காக்ரோச் ஜனதா பார்ட்டி அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறான். அப்படி கொண்டு போகும்போது காங்கிரஸ் தேசிய அளவில் இணைத்து கட்சிகளையும் இணைத்து கொண்டு போவதற்கு இவர்களுடைய பங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்டை கிளியர் பண்ணாம வேடிக்கை பார்க்கிற வேலை. இப்ப நான் தமிழகத்தினுடைய நிலைக்கு அப்புறம் வரேன். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்க்கை தரத்தை மேல கொண்டு வர வேண்டும்னு ஆரம்பிச்ச ஒரு மாநில கட்சி. நம்ம இந்தியா கூட்டணியில உள்ள இடதுசாரிகள் உள்ளிட்ட பல கட்சிகள் முயற்சி எடுத்து அவன் நம்ம கிட்ட வந்தான். அதுல ஒரு சின்ன உடைப்பை உருவாக்கி பிஜேபி பண்றதுக்கு முன்னால தேசிய காங்கிரஸ் அந்த கட்சியோட கொஞ்சம் இணைந்து போயிருந்தா அந்த கட்சி உடைஞ்சிருக்காது. அந்த கட்சி உடைவதற்கு வேடிக்கை பார்ப்பது, காங்கிரஸ்ல உள்ள பழைய முதல்வர்களை சந்திக்க அல்லது திருப்திப்படுத்த இப்போதைய முதல்வர் பழைய முதல்வர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இடைவெளியை சரி செய்ய காங்கிரஸ் தலைமை ஒரு சின்சியர் எஃபர்ட் எடுக்காததுக்கான காரணம் இந்த இந்தியா கூட்டணியை பலவீனம் அடைய செய்திருக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, ஆம் ஆத்மி கட்சி அது பிஜேபிக்கு களத்துல டெல்லியிலையும் பஞ்சாப்லையும் மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தது.
பஞ்சாபினுடைய தன்னிகரற்ற தலைவரா பஞ்சாப் முதல்வரா இருந்தவரு அகில இந்திய கட்சியினுடைய நடவடிக்கையில வெறுப்படைந்து அவர் ஒரு கட்சியை உருவாக்கி பிஜேபியில போய் சேர்றாரு. அப்போ பஞ்சாப்ல நீங்க டிசைடிங் ஃபேக்டர் இல்ல, ஆம் ஆத்மி தான் டிசைடிங் ஃபேக்டர். நான் தேசிய கட்சி ஆகவே நான் சொல்றது நீ கேளுன்னு சொல்லி ஆம் ஆத்மியை டெல்லியில ஒண்ணுமில்லாம செய்து காங்கிரஸும் வளரல, ஆம் ஆத்மியை அழித்தோம், பிஜேபி வளர்ந்து விட்டது. பிஜேபியில பாருங்க ஒரு புதிய முதல்வர், ஒரு விஞ்ஞானி உருவாயிருக்காங்க. ஏன் வெப்பம் அதிகமா இருக்குன்னு கேட்டா, ஒரு படிச்ச ரேகா குப்தா என்ன சொல்றாங்கன்னா, வெயில்ல தண்ணீர் ஆவி ஆயிட்டதுனால வெப்பம் அதிகமாகுதுன்னு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இப்ப டெல்லியில புல்டோசர் பாலிடிக்ஸ் நடக்கும்போது அதை எதிர்க்கக்கூடிய பணிக்கு டெல்லியில உள்ள காங்கிரஸ் வரல, டெல்லியில உள்ள இடதுசாரிகளும் டெல்லியில உள்ள ஆம் ஆத்மி பார்ட்டியும் வருது. அப்போ ஒரு அடையாள அரசியலை காங்கிரசினுடைய வளர்ச்சியை உத்தரவாதப்படுத்தி தன் நோக்கிலிருந்து இந்த இந்தியா கூட்டணியை பார்த்ததுனால பல மாநிலங்கள்ல பிரச்சனை வந்தது. குறிப்பா பாத்தீங்கன்னா கலைஞருக்காக, மு.க. ஸ்டாலினுக்காக இடதுசாரிகள் அதுல ஒரு பார்ட்னரா இல்லைன்னாலும் ஆன்டி பிஜேபி, பிஜேபியினுடைய எதிர்ப்பு வாக்குகளை ஒன்றிணைக்கக்கூடிய பணியை பொதுச் செயலாளர் பேபி அவர்கள் முன்முயற்சி எடுத்து செய்தாரு. பரதன் அவர்களும் கூட இருந்தார், ராஜா அவர்களும் கூட இருந்தார். இந்த ரெண்டு கட்சியோட சேர்ந்து மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் பீகார்ல பெரிய ஆட்கள் அவங்களும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்தியா கூட்டணிக்கு பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையில ஒன்றாக வந்துட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல தான் ராகுல் காந்தி கேரளால பிரச்சாரம் என்ன பண்றாருன்னா, சிபிஐ ஏன் பினராயி விஜயன் வீட்டிற்கு போகவில்லை அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு காங்கிரஸ் இடதுசாரிகளுக்கு இடையில ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்குறார். பிஜேபியினுடைய வாக்குகள் காங்கிரசுக்கு வருகிறது, சில தொகுதிகளில் காங்கிரஸ் வாக்குகள் பிஜேபிக்கு போகிறது. RSS பிரச்சாரத்துல இப்போதைய முதல்வர் பங்கேற்கிறார். அப்ப பிஜேபிக்கும் காங்கிரசுக்கும் அங்க கேரளா அலையன்ஸ் இருக்கோ என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த உறவுகள் மோசமாக இருக்கிறது. அது KC வேணுகோபால் போன்றவர்கள் முயற்சி எடுத்து மேல கொண்டு வந்தாங்களா, அல்லது KC வேணுகோபால் பேசுறதை இப்போத முதலமைச்சர் ஏற்றுக்கலையான்னு தெரியல. ஆனால் அங்க ஒரு விரிசல் உருவாயிடுச்சு. ராகுல் காந்தியால உருவான விரிசலை மல்லிகார்ஜுன கார்கே சரி செய்ய முடியுமான்னா சரி செய்ய முடியல. அவர் ஒரு பெயரளவுக்கு தலைவராகத்தான் நமக்கு காட்சி அளிக்கிறார். அப்போ மேற்கு வங்கத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி காங்கிரஸ்ல இருந்து உருவான தலைவி பிஜேபியோட உறவை உருவாக்கி கொண்டு முதல் ஆட்சியை பிடிக்கிறாங்க கல்கத்தால. அவங்க அட்டாக் பண்ணது இடதுசாரிகள். இடதுசாரிகளுக்காக நீங்க குரல் கொடுக்கணும்னு சொல்லி காங்கிரஸ் யாரும் கேட்கல. ஆனால் டிஎம்சி ரெண்டாவதா இப்ப மாறி இருக்குது பாருங்க, பிஜேபியினுடைய 2 விங்கா மாறி இருக்கு. யாரெல்லாம் டிஎம்சியில பதவியை அனுபவித்தார்களோ அவர்கள் எல்லாம் இப்போ டிஎம்சியினுடைய தலைவர்கள், டிஎம்சியில உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைவர்கள் பிஜேபிக்கு அப்படியே என்மாசா பாராங்கன்றது எவ்வளவு பெரிய இழப்பு. அப்ப அந்த அம்மாவை கூப்பிட்டு வச்சு பேசுறதுக்கு ஒரு அகில இந்திய தலைமைக்காக காங்கிரஸால முடியல என்ற சூழலை தான் இவங்க கூடியிருக்காங்க. ஆனா கூடியிருக்கும் போது கலைஞர் கருணாநிதியினுடைய உருவாக்கத்தில் வந்த தமிழகத்தினுடைய பெரும்பங்கு இருக்கக்கூடிய இந்த கூட்டணிக்கு நீங்க போகலன்னு சொன்னா அது பிஜேபிக்கு பலமாக மாறிவிடாதா என்று ஒரு ஆங்கில பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாங்க. தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் தெளிவா சொல்லிட்டாரு, இந்தியாவை பிஜேபியிடமிருந்து பாதுகாக்க மக்களை பாதிக்கக்கூடிய கொள்கைகள் ஒன்றிய அரசால் கொண்டு வரும்போது ஏற்கனவே எங்களுடைய உறவு கட்சிகளோடு தொடரும். காங்கிரஸ் எங்களுக்கு துரோகம் இழைத்த காரணத்தினால காங்கிரசினுடைய நிலையில் இருந்து இந்தியாவை அவர்கள் பார்ப்பதனால அந்த துரோகத்திற்காக நாங்கள் பங்கேற்கவில்லைன்றார். அது ஒரு சரியான பாயிண்ட். ஆனா இன்னைக்கு பாருங்க தமிழகத்துல என்ன நிலை, பின்னால கட்சி உருவாகி காங்கிரஸ் என்பது அந்த கூட்டணியில போய் சேர்ந்து அந்த கட்சியையே காங்கிரஸ் இயக்குவது போல தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு வழக்கறிஞர்கள் பதவிக்கு எங்களுக்கு இவ்வளவு பேர் கொடுங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியல், அதாவது காங்கிரஸ் ஆட்சி அமைச்சா எவ்வளவு பேர் பதவி வேண்டுமோ 400க்கும் மேல அந்த பதவிகளை எங்களுக்கு கொடுங்கள் என்று தாவேகாவுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய கட்சியாக காங்கிரஸ் மாறுகிறது. அப்போ ஒரு மாநிலத்துல தன்னை மாற்றிக் கொள்வதற்கு எவனோடு வேணாலும் சேர்ந்து இந்திய மாற்று நிலையை மறந்து விட்டது காங்கிரஸ்.
அந்த காங்கிரஸ் அப்படி இருப்பதற்கு ராகுல் காந்தியினுடைய கௌரவ நடவடிக்கைகள் தான் காரணம். அவர் ஒரு முழு நேர அரசியல்வாதியாக இருந்து இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் என்ற நிலையில் அவர் செயல்படவில்லை. இருப்பினும் தேசிய கட்சி பார்த்துக்கிட்டோம், நமக்கு என்ன வேலை என்று நினைக்காம பிஜேபியிடமிருந்து இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு பழைய இந்தியா கூட்டணியினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து செயல்படும் என்று சொல்லியிருக்காங்க. நீங்க ஆம் ஆத்மி கட்சியும் கூட நாங்க பொதுவான விஷயத்துக்கு வர்றோம்னு சொல்லியிருக்காங்க. டிஎம்சி ஏற்கனவே நிலையில் என்ன இருந்தோமோ அதிலிருந்து மாறுபட்டு செயல்படுகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அநேகமா அடுத்த கட்ட நடவடிக்கையில அவங்களுடைய இணைந்த செயல்பாடு இருக்கும் என்று நம்புறோம். இந்த கூட்டணியில நாம போய் இருப்பது பிஜேபிக்கு நல்ல வளர்ச்சியாக மாறிவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் இந்த கூட்டம் நடப்பது பாராட்டுக்குரியது. இந்தியா கூட்டணி கூட்டம் இன்னைக்கு அங்கே டெல்லியில் நடக்குது. அதில் வந்து திமுக பங்கேற்கல உள்ளிட்ட விஷயங்கள் சொன்னீங்க. டெல்லியில் இந்தியா கூட்டணி நடக்கிற அந்த பகுதிகளில் செல்லுகின்ற வழியில் பேனர் வைக்கப்பட்டிருக்கு காங்கிரஸை எதிர்த்து. அதாவது 20 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக கூட்டணியில் பயணித்து பல நன்மைகளை பெற்று இப்போ முதுகில் குத்திருச்சு அப்படிங்கிற அர்த்தத்தில் வாசகங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு செய்தி வெளியாகுது டிவியில். அதை பார்த்தீங்களா? அதை எப்படி பார்க்குறீங்க? இல்ல, நம்ம பொறுத்த வரைக்கும் காங்கிரசினுடைய பார்ட்டிசிபேட்டிங் லீடர்ஷிப் பாத்துங்க. அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கார்கே தான் லீடிங் ரோல் எடுக்கணும், அவர் எடுக்க மாட்டாங்க. சோனியா காந்தி ஒரு கேப்ல இருந்து இந்த கூட்டத்துல கலந்துக்கிறாங்க. அவங்களுடைய கருத்தும் அதிகமா வரல. நம்முடைய ஜெயராம் ரமேஷ் போன்றவர்களுடைய கருத்து என்ன அஜெண்டா என்று பத்திரிகைகள் வாயிலாக நாம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் மனதளவில் இந்தியா கூட்டணிக்கு பெரும்பங்கு ஆற்றிய திமுக போன்ற தலைவர்களை இப்போது வரலாறு தெரியாத பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் காங்கிரஸை வழிநடத்தும் போது அதை சரியான திசைக்கு திருப்ப முடியாமல் போய்விட்டோமே என்ற உணர்வே இல்லாமல் தான் நம்முடைய ராகுல் அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார். ராகுல் காந்தி திமுகவை அழைத்து வர வேண்டும் என்று யாரும் சொல்லல. ஆனால் தமிழ் மாநிலத்தில் நாம் கடந்து வந்த அந்த உறவு பாதையை இப்படி மாற்றிவிட்டோமே என்ற உணர்விலாவது அவர்கள் பங்கேற்க வேண்டும். எதிர்காலத்தில் அவர்கள் எல்லா மாநிலத்தினுடைய நன்மையை யோசிச்சாதான் காங்கிரஸ் வளர்ச்சி. 87% பிஜேபி தலைவர்கள் தேசிய காங்கிரஸில் 20க்கும் அதிகமான ஆண்டுகள் பதவியை அனுபவித்தவர்கள் அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது. ராஜஸ்தான்ல ஒரு நல்ல பதவியில் இருந்துட்டு, பீகார்ல நல்ல பதவியில் இருந்துட்டு, மத்திய பிரதேசத்துல நல்ல பதவியில் இருந்துட்டு 15 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு சின்ன மாற்றம் வருதுன்னு சொன்னா உடனடியா பிஜேபிக்கு போய் பிஜேபியில அப்படியே பதவி வாங்கிக்கிறாங்க. அப்ப காங்கிரஸ் தன்னுடைய வரலாற்றை அதை அனுபவிப்பவர்களை இன்னும் கொஞ்சம் சரியாக ஆய்வு செய்து காங்கிரசின் வரலாற்றில் தேச நலன் முக்கியமா இருக்கணும். அந்தந்த மாநிலத்துல காங்கிரஸ் வளர்ச்சி முக்கியமா இருக்கக்கூடாது. அதுக்கு இந்தியா கூட்டணி உதவாது. இந்தியா கூட்டணி என்பது என்ன? இந்த நாட்டினுடைய இமேஜ பிஜேபி கடந்த 4 ஆண்டுகளில் தீவிரமாக, 12 ஆண்டுகளில் மிக மோசமாக மாற்றி இருக்கிறது. உலக அரங்கில் வெளிநாட்டு கொள்கையில் மிகப்பெரிய சரிவை 2 வருடத்தில் சந்தித்த நாடு இந்தியா. அதை எந்த அளவுக்கு ஹைலைட் பண்ண வேண்டுமோ எதிர்கட்சிகள் அதை செய்யாம பொதுவான பிரச்சனைகள்ல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங்கை போடுறதுன்றது இந்தியா கூட்டணி வளர்ச்சிக்கு உதவாது. ராகுல் காந்தி அந்த பொறுப்பை ஏற்று செயல்படக்கூடிய அளவுக்கு விவரம் உள்ளவரான்னு கூட நமக்கு தெரியல. சோனியா காந்தி போன்றவர்கள் தலையிட்டு, கார்கே போன்றவர்கள் தலையிட்டு, ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் தலையிட்டு இதுல ஒரு சரியான விரைவு நடவடிக்கைக்கு உத்தரவாதப்படுத்தினால்தான் அது சரியாக இருக்க முடியும். இந்தியா கூட்டணியில இல்லையே என்ற வருத்தம் நம்முடைய திமுக தலைவர்களுக்கு உருவாகிதான் அவங்க அந்த பேட்டியை கொடுக்குறாங்க. நாங்க எங்கேயும் போயிடல, பிஜேபியினுடைய மாற்று கொள்கைக்கு உருவாக்கக்கூடிய தளத்தில் இந்த கூட்டத்தில் இல்லையே ஒழிய எங்கள் நடவடிக்கை அந்த பிரச்சனையில் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு ஆரோக்கியமான நல்ல பதில் தான். கர்பாம்பூச்சி ஜனதா கட்சி பற்றி பேசுனீங்க. இப்போ இந்த போராட்டம் முடியாது. ஒன்றியத்தில் இருக்கிற அமைச்சர், கல்வி அமைச்சர் தர்மேந்திரன் பிரதான் பதவி விலகிற வரைக்கும் போராடுவோம் அப்படிங்கிறாரு. இப்போ இந்த பார்ட்டி நடத்துகிற போராட்டத்தை ஒன்றிய அரசு ஒரு கவனத்தில் கொள்ளுதா, இல்லை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுதா, இல்லை எப்படி பார்க்குறீங்க அதை? இந்திய அளவுல விரைந்து இன்னும் சொல்ல போனால் அந்த அமெரிக்காவிலிருந்து அவர் இறங்கிறதுக்கு மிகப்பெரிய தடைகளை உருவாக்கலாமான்னு முதல்ல ஒன்றிய அரசு யோசித்தது. அப்படி செய்தால் அது இன்னும் கொஞ்சம் தீவிரமாகி விடுமோ என்று சொல்லி அவர்கள் கேட்ட அனுமதியை இதுவரையிலும் இல்லாத வேகமாக அந்த அனுமதியை கொடுத்து
அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த விட்டிருப்பது ஒன்றிய அரசினுடைய புதிய கொள்கை. ஏற்கனவே அவங்க இந்த மாதிரியான ஆட்களுக்கு அனுமதி கொடுக்காமல் தடுப்பதுதான் அவங்களுடைய வாடிக்கையான அணுகுமுறை. ஆனா அங்க வந்திருக்கக்கூடிய கூட்டம் என்பது வெறும் மாணவர்கள் மட்டுமல்ல. அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில போய் பேசினது பூரா பாத்தீங்கன்னா மாணவர் சங்கத்தினுடைய எல்லா அமைப்புகளும், சிபிஐ சார்பில், சிபிஎம் சார்பில், எம்எல் சார்பில், காங்கிரஸ் சார்பில், சமாஜ்வாடி சார்பில், ஏகப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய மாணவர் பிரதிநிதிகள், யூத் ஃப்ரண்ட், அவங்க எல்லாருமே கூடியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7000க்கும் அதிகமான மாணவர்களும் இளைஞர்களும் கூடியிருக்கக்கூடிய இடத்துல தண்ணீரை பாய்ச்சி அவர்களை வெளியேற்றி விடலாம் என்று நினைத்தாங்க. முதல்ல ஒரு முறை தண்ணி பாய்ச்சினாங்க, இரண்டாவது ஒரு முறை தண்ணி பாய்ச்சினாங்க. அதுல எந்த விதமான முன்னேற்றமும் அரசுக்கு கிடைக்கல. அவங்க சொல்ற பதில் என்னன்னு சொன்னா, நாங்கள் ஏற்கனவே உரிய நடவடிக்கை எடுத்து விட்டோம், பூர்வாங்க விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது, அவற்றில் மாற்றம் கொண்டு வருவோம். ஆனா இன்னை வரைக்கும் அதுல மாற்றம் கொண்டு வரல. நம்ம ஏற்கனவே வாசகர்களுக்கு சொன்னது போல சிபிஎஸ்இல இந்த ரிசல்ட் கோளாறு மட்டுமல்ல, 3 லாங்குவேஜ் பாலிசி, அந்த சிலபஸை கொண்டு வருவதில் இருக்கக்கூடிய மாற்றம், இவை அனைத்துமே தர்மேந்திர பிரதானுடைய கேர்லெஸ் ஆட்டிடியூட்ல, பொறுப்பற்ற தன்மையால் வந்திருப்பது. அதனால வெறும் ஒரு சிபிஎஸ்இ எக்ஸாமுக்காக நடக்கிற போராட்டம் இது இல்ல. கல்வித்துறையில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றம் என்பது மோசமான மாற்றம். ஆகவே இது ரத்து செய்யப்பட வேண்டும். இதற்கு மூலமாக இருக்கக்கூடிய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். அப்படியெல்லாம் ராஜினாமா செய்ய முடியாது, சின்ன சின்ன மாற்றங்களை உறுதிப்படுத்துகிறோம் என்று ஒன்றிய அரசு சொன்னாலும் கரப்பான் பூச்சியினுடைய பார்ட்டி டிக்ளேர் பண்ணியிருக்கிறது, கல்வி அமைச்சரை ராஜினாமா செய்யும் வரை இந்த போராட்டம் தொடரும் சொல்லியிருக்காங்க. எல்லா கட்சிகளும் ஆதரவு கொடுத்திருப்பது நல்ல விஷயம். கல்விக் கொள்கையில ஒரு மாற்றம் கொண்டு வருவதன் மூலம் பிஜேபி நினைச்சதை கொண்டு வந்துடலான்றது ஒரு முட்டுக்கட்டை என்பது இந்த டெல்லியில உருவாகி இருக்கு. இந்தியா பூரா அந்த எதிர்ப்பு என்பது வரும். ஏற்கனவே அர்ஜுன் சம்பத் சொன்னார் பாருங்க, இங்க அது நடத்துறதுடைய நோக்கம் இடதுசாரிகளுடைய இளைஞர் பிரிவு தான். அவங்க ஒரு மோசமான நோக்கத்தோடு நடத்துறாங்க, அதை தடை செய்ய வேண்டும்னு அர்ஜுன் சம்பத் சொன்னார். தடை செய்யப்பட வேண்டியது என்னன்னா, அந்தந்த மாநில அரசை கலந்து ஆலோசிக்காமல் ஒன்றிய அரசு திணிக்கக்கூடிய கல்விக் கொள்கை. அதனால அப்படி திணிச்சதனால ஏற்பட்ட ஊழல் என்பது தடுக்கப்பட வேண்டும் என்றால் கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யப்பட வேண்டும். அது வரைக்கும் அந்த பார்ட்டி என்பது போராடுது என்று சொல்வது ஒரு நல்ல ஆரோக்கியமான அணுகுமுறை. தேசபக்த இயக்கங்கள் அதுக்கு ஆதரவு தரும். ஒரு மாற்றம் நிகழும் வரை அவங்க போராடுவாங்கன்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை இப்ப தனி இயக்கம் தொடங்கி இருக்கிறாரு. அது தொடங்குவதற்கு முன்பு டெல்லி சென்றாரு. அங்கே பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்தார். பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டார், ஆனால் சந்திக்க வாய்ப்பு இல்லாமல் திரும்பி இருக்கிறார். இங்கே உடனடியாக நேரலையில் பேசினார் மக்கள்கிட்ட. அதில் இயக்கம் ஆரம்பிக்கிறேன், கட்சி விரைவில் தொடங்க போகிறேன் அப்படின்லாம் சொன்னார். உடனே அதில் எல்லோரும் அதுக்கான ஒரு இணையதளத்தை அறிமுகப்படுத்தினார். அதில் இன்னும் இப்போ 16 லட்சம் பேர் வரைக்கும் இது வரைக்கும் அதில் உறுப்பினராக பதிவு செஞ்சுருக்கிறாங்க. பதிவு செஞ்சவங்களாம் அழைச்சி அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து தான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? தமிழக உரிமைகள் நலன்களை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. 6 ஆண்டுகள் பாஜகவில் இருந்தப்பையும் தமிழக நலன்கள் மற்றும் கோரிக்கைகளுக்காக நான் குரல் கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தினுடைய ஆர்ஜினாக கருதப்படும்படி ஏற்பாடு செய்யப்பட்டவர் தான் அண்ணாமலை அவர்கள். அவர் ஏற்கனவே கர்நாடகத்தினுடைய ஒரு காவல்துறை அதிகாரி. காவல்துறை அதிகாரியிலிருந்து நீங்க காவல்துறை யூனிஃபார்மை கைட்டி போட்டுட்டு நீங்க காவி உடையோடு தமிழகத்திற்கு தமிழகத்தில் காவி சிந்தனையை, RSS-ஐ, பிஜேபியை வளர்க்க வேண்டும் என்று நாக்பூர்ல இருக்கக்கூடிய அமைப்பு சொன்ன அடிப்படையில செயல்பட்டவர் தான் அவர். வாசகர்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும்னு சொன்னா, அவருடைய பரபரப்பு அறிவிக்கைகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆரிஜின் எங்கிருந்து கிளம்பும்னா அமித்ஷாவுக்கு இருந்து தான் கிளம்பும். அவர் அமித்ஷாவினுடைய ஆலோசனை இல்லாம இப்போதைய தேசிய தலைவருக்கு முன்னால் இருந்த நம்முடைய ஒன்றிய அரசினுடைய சபாநாயகர் பிர்லா, நட்டா போன்றவர்கள் தான் இவருடைய அந்த கதாசிரியர்கள் அல்லது குரு பீடத்தை சார்ந்தவர்கள். நம்முடைய மோடி, அமித்ஷா, நட்டா, பிர்லா இவர்களின் ஆட்சியோட செயல்பட்டு கொண்டிருந்த அவருடைய நடவடிக்கைகள் என்பது தமிழகத்தில் பரபரப்பாய் பேசப்பட்டும் முன்னேற்றம் இல்லைன்னும் போது, ஒன்றிய அமைச்சர் ஒரு யோசனை பண்றாரு, திராவிட கட்சிகள்ல ஏதாவது ஒரு பலவீனமான
கட்சியோட கூட்டணி வச்சு அந்த கூட்டணியில் நம்ம மேல போலாமான்னு டீட்டெயிலா பேசுறதுக்கு நேரம் இல்லைன்னாலும் எடப்பாடி பழனிசாமியோட அவர் போகும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ எடப்பாடி பழனிசாமியோட அந்த முதல் ஆலோசனை கூட்டத்திலையும் 2வது ஆலோசனை கூட்டத்திலையும் வெகு மிதமாக அவருடைய இயற்கையான பேச்செல்லாம் இல்லாம எடப்பாடி பழனிசாமியோட உட்கார்ந்து நயந்து பேசி ஒரு கூட்டணி குழு தர்மத்துக்குள்ள போய் தன்னை இணைத்துக் கொண்டவர் தான் அண்ணாமலை அவர்கள். ஆனால் அவர் எதிர்பார்த்தது போல அங்க நடக்கல. அமித்ஷா என்ன யோசிச்சாருன்னு சொன்னா, இவர் இருந்தால் அது வளராதோன்னு சொல்லிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிந்தனையிலிருந்து அதிமுக சிந்தனையிலிருந்து ஒரு ஆள் வேண்டும்னு தான் நயினார் ராஜேந்திரனை கொண்டு வந்தார். நயினார் ராஜேந்திரன் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒற்றுமை என்பது பலப்படுமான்னு பார்த்தா விரிசலா மாறிச்சு. வேட்பாளர் தேர்வுல குழப்பம், கேட்ட தொகுதிகளில் குழப்பம், இவை அனைத்தும் அண்ணாமலையை ஓடுகிறது. அதுக்கப்புறம் வேண்டிய இடத்தில் மட்டும் பிரச்சாரம் பண்ணிட்டு அவர் தன்னுடைய தனி கட்சியை துவக்கி இருக்கிறார். நான் ஆரம்பிக்கும் போதே சொன்ன பாருங்க, அந்த காக்கி யூனிஃபார்மை விட்டுட்டு காவியை மாட்டியதும் நாக்பூர் சொல்லிதான். தமிழகத்தில் இன்றைக்கு ஒரு தேசிய தலைவராக அண்ணாமலை வருவதற்கான வாய்ப்பு இருப்பது போல் பேசுவதும் அதே நாக்பூருடைய டைரக்ஷன்ஸ் தான். அதே மாதிரி நீங்க கேட்கும்போது சொன்னீங்க இத்தனை லட்சம் பேர் மெம்பர் ஆயிட்டாங்க. கையில செல்போன் வைத்திருக்கிற யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இன்டென்ட், அது யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு போட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ கைப்பட்டாலே நீங்க உறுப்பினர் தான். 140 கோடி மக்கள் கிட்ட ஒரு 100 கோடி பேர்கிட்ட நம்மளுக்கு செல் இருக்குன்னு சொன்னா நம்ம ஆக்சஸ் 80 லட்சம் 70 லட்சம் போச்சுன்னா 70 லட்சமும் ஏன் உறுப்பினர் தான் சொல்லுவாங்க. பிஜேபி உறுப்பினராக்கிற வெள்ளம் கிடையாது, செல்போன் உறுப்பினர் தான். தாய் கழகமே அப்படிதான். அப்ப அண்ணாமலை கட்சி என்பதும் அவர் ஆரம்பிச்சிருக்க கட்சி ஒன்றும் கட்சி பேர்லாம் கிடையாது. ஏற்கனவே அவங்க ப்ரப்போஸ் பண்ண கட்சி என்பது புதிய தமிழகம் ஜனநாயக கட்சி, ஜனதா கட்சி. ஆனா புதிய தமிழகம்னு சொன்னா அது வேற விதமா வந்துருமோன்னு நினைச்சிட்டு இங்கிலீஷ் பேர்ல ஒரு கட்சியை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த கட்சி உருவாக்கம் ஒரு புதிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்காது. இளைஞர்களோ மற்றவர்களோ இதில் சேருவதற்கு பதிலாக ஏற்கனவே யார் பிஜேபியில அண்ணாமலையோட இருந்தார்களோ அவர்கள் தான் வருவாங்க. அவர்கள் தான் இப்ப ஒவ்வொரு பதவியிலிருந்து வர கருநாகராஜன் போயிடுவாரு, முக்கியமான ஆட்கள் போயிடுவாங்க. தமிழிசை மட்டும் போக மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு சீனியர் அவர். நம்ம இவருக்கு முன்னால் அந்த அம்மா தமிழகத்தினுடைய அரசியல் இருந்தவங்க, தேசிய அரசியல்ல என்ன ஏதாவது நல்ல பதவிக்கு உட்கார வைப்பாங்களான்னு அந்த அம்மா ஒரு இளவு காத்த கிளி போல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனால அண்ணாமலையை இறக்கி வைத்திருப்பது ஒரு ராமாயணத்தின் ஒரு சிறு பகுதி, ஒரு காட்சியாக காட்டப்படுவது போல ஒரு விளையாட்டு பொருளாக இருந்ததிலிருந்து கொஞ்சம் திமுக அதிமுகவை எப்படி எதிர்ப்பனோ அதே போல பாஜகவை எதிர்ப்பாங்கிறாரு. பாஜகவுடைய ஆதரவு பெற்ற வளர்ப்பு மகன்தான் இவர் உருவாக்கி இருக்கக்கூடிய கட்சி. இந்த கட்சியின் மீது மக்கள் ஒரு நம்பிக்கை வைக்க மாட்டார்கள், வைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் டெல்லியில உள்ள இவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் செல்வாக்கு இருக்கிறதுனால நாம போய் அந்த கட்சியில சேரலான்னு இவரால் பலனடைந்த ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இதுல உறுப்பினர் ஆவாங்க. அதை வைத்துக் கொண்டு தமிழகத்தில் ஏதாவது செய்ய முடியுமா என்பதுதான் பிஜேபி அகில இந்திய தலைமை யோசிக்குது. நீங்க இதெல்லாம் பரபரப்பா பேசக்கூடிய சூழ்நிலையில் தான் பாருங்க, 3 முக்கியமான விஷயங்கள் இந்தியாவில் நம்முடைய இந்திய மானத்தையே கீழே இறக்கியிருக்காங்க. குஜராத்ல முதலமைச்சராக மோடி இருக்கும்போது அவர் கூட பள்ளித்தோழனாக வந்தவன் ஒரு ஆளு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய தங்க வியாபாரத்துல தன்னை ஒரு பெரிய பணக்காரன் என்று காட்டி மோசடி செய்து செவி குற்றச்சாட்டுல இப்ப கைதாகிற அளவுக்கு வந்திருக்கிறாங்க. பிளாக் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. பிளாக் லிஸ்ட் பண்ணது எப்பன்னா இப்போ கடந்த 9 ஆண்டுகள்ல பொதுத்துறை நிறுவனமான எல்ஐசி எப்படி அதானியினுடைய பங்குகள் வீழ்ச்சி அடையும் போது பொதுத்துறையிலிருந்து தூக்கி போட்டு அந்த நஷ்டத்தை பொதுத்துறை வங்கி மாத்திக்கிச்சோ, அதே போல இவர்கிட்ட இந்த கணக்கு வழக்குல ஏமாந்து கிட்டத்தட்ட 1865 கோடி ரூபாய் எல்ஐசி தன்னுடைய பணத்தை இழந்திருக்கிறது. இது நம்ம விவாதத்துக்கு வரல. 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா பால்கிக்கு டாக்டர் பட்டம், 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா ராஜவேலுக்கு கவர்மெண்ட் டாக்டர் போஸ்ட் வித் எம்பிபிஎஸ். எங்க நடக்குது? கிட்டத்தட்ட ஒடிஷால 2000 இருந்து வேலை செஞ்சிட்டு இருக்கான். முதல்ல வரும்போது 8000 ரூபாய் சம்பளத்துக்கு வரான். 2026 அவனுக்கு சம்பளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 86,000 ரூபாய். எப்படிடா நீ இதுக்குள்ள வந்தேன்னு சொல்லி அந்த மிஷன் போய் விசாரணை பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதே ஊர்ல எம்பிபிஎஸ் சர்டிபிகேட் இத்தனை ரூபாய்க்கு வாங்கினேன்னு சொல்லியிருக்கான். இதுக்கு இந்த பக்கம் பிஜேபி ஆளும் மாநிலத்துல
ஒரு பிடபிள்யூடி இன்ஜினியர் அவர்கிட்ட போய் ரெய்டு எப்படி எடுத்திருக்காங்கன்னா 9 இடத்துல ரெய்டு பண்ணி கிட்டத்தட்ட கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய ஏற்பாடும் கேஷா 2 கோடி ரூபாயும் 13 நிலப்பட்டாவும் புவனேஸ்வர்ல 7 பிளாட்டும் 10,500 சதுர அடி உள்ள 4 அபார்ட்மெண்ட்டும் பிடிக்கிறாங்க. யாரு? கரப்ஷன் ஃப்ரீ அண்ணாமலை சொல்லக்கூடியது. பிஜேபி திராவிட கட்சிகள் ஊழலில் மலிந்து விட்டன என்று பிஜேபி பிரச்சாரம் பண்ணுது. ஆனா இது அனைத்தும் யாரால் நடக்குதுன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்களால நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு மோசமான ஜுவல்லரி பேட்டர்ன்லையும் குஜராத்தில இருந்து ஆளை கொண்டு வந்து மிகப்பெரிய பாதிப்பினை உருவாக்கக்கூடிய பிஜேபியினுடைய ஊழல் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு பதிலாக ஒரு கிளீன் பிஜேபி என்று சில ஆட்களை மையப்படுத்தி அண்ணாமலை போன்றவர்களை இவர்கள் ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சியை காரணம் காட்டி பிஜேபி மக்களை ஏமாற்றி வருகிறது. மிகப்பெரிய கட்டுரை என்ன எழுதியிருக்கிறான்னு சொன்னா 16% மேல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கலன்னா தீவிரவாதம் அதிகமாகும்னு பொருளாதார பேராசிரியர்கள் சொன்னது தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் 27% மேல இளைஞர்களுக்கு வேலை இல்லாத சூழல் மாறி இருக்கிறது. இந்த பிரச்சனை எல்லாம் பின்னுக்கு போய் பரபரப்பு அரசியல் பிஜேபி ஆதரவு அந்த வதந்திகளை அல்லது அவருடைய செய்கைகளை மோடியினுடைய ஊடகங்கள் சொல்றதுனால உண்மையான பாதிப்பு இந்தியாவினுடைய பொருளாதார நிலை எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறதோ அது வெளியே கொண்டு வரப்படல. இவையெல்லாம் ஒரு அரசியல் நடவடிக்கை. இதை ஓரம் கட்டி இவர்கள் ஆட்சியில ஒரு மிகப்பெரிய பாதிப்பு கல்வியில ஏற்பட்டிருக்கு, சுகாதாரத்துல ஏற்பட்டிருக்கு, வேலை வாய்ப்புல ஏற்பட்டிருக்கு. இதை மாற்றுவதற்கு இளைஞர்கள் அரசியல் படுத்தப்பட வேண்டும். எந்த அரசியலு? பிஜேபி சொல்லக்கூடிய பணக்கார லாப அரசியலில் இருந்து மக்களுக்கு நல்லது நடக்கணும்ன்ற அரசியல் வரணும். அதுதான் இந்தியா கூட்டணியுடைய அஜெண்டாவாக மாறப்போகுது. இந்திய மக்களினுடைய அந்த வேலைவாய்ப்பு தன்மைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்று இயக்கத்தை இந்தியா கூட்டணி திட்டமிடும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த வகையில இந்தியாவை கொண்டு போவதற்கு இந்த நாடு பயன்பட வேண்டும் என்றுதான் வேண்டுகோள் விட்டிருக்காங்க. தேசபக்த முன்னாள் ராணுவ வீரர்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த வகையில இந்த நாடு போகுதா என்பதை நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.